everybody, such a wonderful person, superstar ரஜினிகாந்த் சிவாஜி பட நடிகை அதிரடி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்க்க முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியாப்பட்ட மனிதர் அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும். இப்போ ஒரு நடிகர்களும் ஒரு இயக்குநர்களும் ஒரு தயாரிப்பாளரும் தலைவரை பத்தி சொல்லக்குள்ள இன்னும் நிறைய தகவல் நமக்கு தெரிய வருது. இப்போ உமா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இவங்க நிறைய டிவியில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. தலைவருடைய விழாவில் இவங்க தொகுப்பாளராகவும் பணியாற்றி இருக்காங்க. இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சிவாஜி படத்தில் மாமியாராக நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, சிரியாவுக்கு அம்மாவா நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவாஜி படம் பார்க்காதவங்க யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. இப்போ 70 years ஆஃப் சிவாஜி த பாஸ். அதனால அந்த தகவலை நம்ம பகிர்ந்துக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நம்ம பழகும்போது அவர் கூட பழகுறோமா அப்படின்றதே தெரியாதான். அப்படி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுத்திடுவாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன்னா எவ்வளவு பெரிய ஸ்டார் அவரு சாதாரணமா நம்ம கூட சாதாரணமாவே பழகுவார். அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி பழகி நம்ம ஆரம்பிச்சோமோ, அதுக்கப்புறம் பழகி முடிஞ்ச பிறகு ஷூட்டிங்லாம் முடிஞ்ச போக அப்போ இவ்வளவு நாள் நம்ம இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தானே அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறவர். அதுதான் அவருடைய குணம் அப்படின்னு சும்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்சவங்க பழகினவங்க எல்லாரும் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். எல்லாரும் சொல்றது என்னன்னா, அவரை பத்தி அற்புத குணங்களை வெளிப்படுத்துறாங்க. அதே மாதிரி நான் கண்ணார பார்த்தது, அவர் கூட பழகும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியல. இவரு தானா இவ்வளவு பெரிய மனுஷனா, அவர் கூட நம்ம இவ்வளவு நாள் பழகணும். அதாவது ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா, ஷூட்டிங் ஒரு ஷாட் முடிஞ்சதும் இன்னொரு ஷாட் கேப் இருக்கும். அப்போ எல்லாம் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்களாம். இவங்களும் ஏதாவது ஒண்ணு கேலி பண்ணுவாங்களாம், தலைவர்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்களாம். அந்த யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்க வடிவுக்கரசி மேடம், அது மட்டும் இல்லாம நம்ம ராஜா சாரு, சாலமன் பாப்பையா, இவங்க கூட எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு எப்படியெல்லாம் நீங்க பேசுறீங்க, இவங்ககிட்ட எப்படிலாம் அந்த மாதிரி இப்படி பேசுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பாரா. அதே மாதிரி தலைவர் எப்போதுமே அவர் பெரிய நடிகர் அப்படின்ற போல, பெரிய ஆளுன்ற போல ஒரு நிமிஷம் கூட நம்ம கிட்ட உணர வைக்க மாட்டாராம். சாதாரணமா எப்படி நம்ம வீட்டுல பழகுறோமோ பேசுறோமோ அப்படிதான் நம்மள பழக வைப்பாரு, அப்படிதான் அவர் ஃபீல் பண்ண வைப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க டெல்லியில ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் உட்காந்துட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து அடுத்த ஷாட்டுக்கு ரெடி பண்ணோம். அப்போ எல்லாம் சொல்றாங்க, சாலமன் பாப்பையா அவர்களையும், ராஜா சாரு, அப்புறம் உமா மேடம், அப்புறம் வடிவுக்கரசி, இவங்க மற்றவங்க எல்லாம் வந்து யாரும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா சேம் தான். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு. அதுனா அவங்க மட்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, நான் மட்டும் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை போல ஃபீல் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் சொல்லி காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் நாங்க எவ்வளவு ஃபோன் பண்றோம், வீட்டுக்கு எவ்வளவு ஃபோன் வருது, நீங்க என்ன சார் ஒரு ஃபோன் கூட வீட்டுக்கு பண்ண மாட்டீங்க. அதாவது காலையில இருந்து நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவர் ஃபோனுக்கே வராது, ஃபோனும் பேச மாட்டாரு. என்ன சார் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு ஃபோனு கூட நீங்க பண்ண மாட்டீங்க, எனக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்களாமா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் கடைசியா அவங்க முடிக்கக்குள்ள சச் எ வண்டர்ஃபுல் மேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சும்மா தெரிவிக்க விட்டுருக்காங்க. நீங்க அவங்க பேசிய அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப் கேட்கணும்னா நான் நினைக்கிறேன் பாருங்க. அந்த ஒரு பெரிய ஹீரோ மாதிரி என்னைக்குமே பிஹேவ் பண்ணதில்லை. such a wonderful person. And 17 year of சிவாஜி த பாஸ் பாருங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 67 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குங்க. ஆந்திராவில் 28 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 11 கோடி, கர்நாடகாவில் 9.3 கோடி, அங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 6.5 கோடி, ஓவர்சீஸில் 35.8 கோடி. அதாவது அங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா $8.86 மில்லியன் வசூல் பண்ணியிருக்குங்க. இதெல்லாம் அப்பவே தலைவர் முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி தலைவர் மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா 157 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்காங்க. அது 185 கோடின்னு சொல்றாங்க. எது எப்படியோ தலைவர்னாலே மாஸ் தான். அன்னைக்கு சவுத் இந்தியாவிலே அதிக, அதாவது 100 கோடிக்கு மேல வசூல் பண்ண படம் சிவாஜி த பாஸ். அது இந்தியன் சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்தது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவை உலக அளவுல கொண்டு போய் சேர்த்த பெருமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய சிவாஜி த பாஸ் அந்த படத்துக்கு சாரும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சிவாஜி படத்துடைய அனுபவங்கள் முதல்ல எங்க பாத்தீங்க, எத்தனை முறை பாத்தீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.